அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that They are willing to take upon them the name of Thy Son, and always remember Him, and keep His commandments which He has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee. O God, the eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. Matthew chapter 6 verse 1 to 9 to 15. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which is in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுத்திக் கொள்ள பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ரெண்டு தீமோத்தேயு 4th chapter. 2 Timothy 4th chapter verse 1 to 22. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. வசனம் 1. நாம் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நான் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, I charge thee and therefore before God and the Lord Jesus Christ, who shall and judge the quick and the dead at his appearing and his kingdom. வசனம் 2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி. Preach the word, be the instrument in the season, out of the season, prove, rebuke, exhort with all the long suffering and the doctrine. வசனம் 3. ஏனென்றால் அவர் ஆரோக்கியமான உபதேசத்தை பெருக மனதில்லாமல் செவித்தின
உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சையற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு for the time will come when they will not endure sound doctrines, but after their own lusts shall they heap to themselves teachers having chicken ears. 14 சத்தியத்திற்கு செவி விலக்கி காட்டு கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும். And they shall turn away their ears from the truth and shall be turned unto fables. 5 நீயே எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, விசேஷத்துடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. But which though in all things endure afflictions, do the work of an inwardness, make full and proof of my ministry. 6 ஏனென்றால் நான் இப்பொழுது பான பலியாகவும் வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. For I am now ready to be an affair, and the time of my departure is at hand. 7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Have the fought a good and fight. I have the finished my course. I have the kept the faith. 8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விருப்பம் யாவருக்கும் அதை தந்தருள்வார். And in fact there is only a pen for me, a crown for righteousness, which the Lord the righteous judge shall give me at that day, and not to me only, but unto all them also that love is an appearing. 9 நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்பட்டு do they delights to come shortly unto me. 10 ஏனென்றால் தோமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரியாஸ்கோ காலத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். For Thomas hate and forsaken me, having loved this present world, and is departed unto Thessalonica, Crucians, to the Galatia, Tito, and to Dalmatia. 11 லூக்கா மாத்திரம் என்னுடனே இருக்கிறான், மார்க்குவையும் என்னுடனே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். Only Luca is with me. Take Mark and bring him with thee, for he is the perfectible to me for the ministry. 12 தீக்குவை நான் எபேசுவுக்கும் அனுப்பினேன், and Tychicus was sent and Ephesus. 13 துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசனத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தேற்று சொல்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. The clock
that I have left, and the triumphs with the crops, when thou and comest bring with thee, and the books, but and especially the pergamenes. வசனம் 14. கண்ணாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. Alexander Smith did me and much evil. The Lord rewards him and according to his work. வசனம் 15. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். After whom be endured and also for he hate and greatly and withstand your words. வசனம் 16. நான் முதல் விசை உத்தரவு சொல்லி நிற்கையில் ஒருவனும் என்னுடன் கூட இருக்கவில்லை. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமர எதிர்ப்பதாக. At my first and answer no man and stand with me, but all men and forsake me. I pray God that it may not be and lay to their charges. வசனம் 17. கர்த்தரே எனக்கு துணையாக நின்று என் மேலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதிகள் எல்லோருக்கும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். Notwithstanding, the Lord and stood with me and strengthened me, that be me the preaching make be the fully can know and that all the Gentiles make hear. And I was delivered out of the mouth of the lion. வசனம் 18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். And the Lord shall deliver me from every evil work, and will and preserve me unto his heavenly kingdom, to whom be glory for the ever and ever. Amen. வசனம் 19. பிரிஸ்காலுக்கும் அகிலாவுக்கும் ஒசேபேருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. Salute Prisca and Aquila and the household of the Obsidians. வசனம் 20. எரோஸ் கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோபி மூவை மிலுத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். எரோஸ் Abydos at an Cretan, but and Tripotians have I left and the Melchishik. வசனம் 21. மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்பட்டு ஐபூலோவும் பூதேஷும் லூனோவும் கலௌதியாவும் மற்றோ எல்லா சகோதரர்களும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். Do this is delight again to the come before winter. He bulls greater thee and prudence and the loons and the Claudia and all the brethren. வசனம் 22. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடன் கூட இருப்பாராக. கிருபை உங்களுடன் இருப்பதாக. ஆமென். The Lord Jesus Christ be with you. Thy spirit Christ be with you. Amen. The second epistle unto the Timotheus, ordaining the first bishop of the church of the Ephesians, was written from the Rome, when the Paul was then forgot before Nero the second time. Come follow me. வான
வானத்தையும் பூமியையும் உடையவரான உன்னதமான தேவனுடைய ஆபிராம். ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்ப்பு. ஆதியாகமம் அத்தியாயம் 14 JST. ஆதியாகமம் மதியம் 2:25 -40. ஆதியாகமம் மதியம் 2:18 -20 ஐ ஒப்பிடுக. மெல்கிசேதேக்கு ஆபிராமை ஆசீர்வதிக்கிறார். மெல்கிசேதேக்கின் மகத்தான ஊழியமும் மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவத்தின் வல்லமைகளும் ஆசீர்வாதங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன. 25 மெல்கிசேதேக்கு தன் சத்தத்தை உயர்த்தி ஆபிராமை ஆசீர்வதித்தார். 26 மெல்கிசேதேக்கு விசுவாசமுள்ள மனுஷனாக இருந்தான். அவன் நீதியைச் செய்தான். அவன் குழந்தையாக இருந்தபோது தேவனுக்கு பயந்து சிங்கங்களின் வாய்களை அடைத்து நெருப்பின் வன்முறையை அணைத்தான். 27 இவ்வாறு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு தேவன் ஏனோக்குடன் செய்த உடன்படிக்கையின் கட்டளையின்படி பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டான். 28 அது தேவனுடைய குமாரனின் கட்டளையின்படி வந்தது. அந்த கட்டளை மனிதனாலோ மனிதனுடைய சித்தத்தினாலோ அல்ல, தகப்பனாலோ தாயாலோ அல்ல, நாட்களின் தொடக்கத்தினாலோ வருடங்களின் முடிவினாலோ அல்ல, ஆனால் தேவனாலேயே வந்தது. 29 தம்முடைய சொந்த சத்தத்தின் அழைப்பினாலே, தம்முடைய சொந்த சித்தத்தின்படி, தம்முடைய நாமத்தில் விசுவாசிக்கிற யாவருக்கும் அது கொடுக்கப்பட்டது. 30 இந்த கட்டளையின்படியும் அழைப்பின்படியும் நியமிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தினாலே மலைகளை உடைக்கவும், கடல்களை பிரிக்கவும், தண்ணீரை வற்றச் செய்யவும், அவைகளின் பாதையிலிருந்து அவைகளை திருப்பிவிடவும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்று தேவன் ஏனோக்கிற்கும் அவருடைய சந்ததிக்கும் தம்மை கொண்டு ஆணையிட்டார். 31 தேசங்களின் சேனைகளை எதிர்த்து நிற்கவும், பூமியை பிரிக்கவும், சகல கட்டுகளையும் உடைக்கவும், தேவனுடைய சந்நிதியில் நிற்கவும், தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்யவும், தம்முடைய கட்டளையின்படி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கீழ்ப்படுத்தவும், இது உலகத் தோற்றத்திற்கு முன்னிருந்த தேவனுடைய குமாரனின் சித்தத்தினாலேயே செய்யப்பட்டது. 32 இந்த விசுவாசமுள்ள மனுஷர் தேவனுடைய இந்த கட்டளையின்படி வந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். 33 இப்போது மெல்கிசேதேக்கு இந்த கட்டளையின்படி ஆசாரியரானார். ஆகையால் அவர் சாலேமில் சமாதானத்தை பெற்று சமாதானத்தின் பிரபு என்று அழைக்கப்பட்டார். 34 அவருடைய ஜனங்கள் நீதியைச் செய்து பரலோகத்தை பெற்று ஏனோக்கின் நகரத்தை தேடி அதை பூமியிலிருந்து பிரித்து கடைசி நாட்கள் அல்லது உலகத்தின் முடிவு வரை வைத்திருந்தார்கள். 35 வானமும் பூமியும் ஒன்று சேரும் என்றும், தேவனுடைய புத்திரர் அக்கினியால் சோதிக்கப்படுவது போல சோதிக்கப்படுவார்கள் என்றும் ஆணையிட்டார். 36 இவ்வாறு நீதியை நிலைநாட்டிய இந்த மெல்கிசேதேக் தம் மக்களால் பரலோக ராஜா அல்லது வேறு வார்த்தைகளில் சொன்னால் சமாதான ராஜா என்று அழைக்கப்பட்டார். 37 அவர் தம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஆபிராமை பிரதான ஆசாரியனாகவும் தேவனுடைய களஞ்சியத்தின் காவலாளியாகவும் ஆசீர்வதித்தார். 38 ஏழைகளுக்காக தசமபாகம் பெறும்படி தேவன் நியமித்தவர். 39 ஆகையால் ஆபிராம் தன்னிடமிருந்த எல்லாவற்றிலும் தனக்கு தேவையானதை விட அதிகமாக கொடுத்த தனக்குச் சொந்தமான எல்லா செல்வங்களிலும் தசமபாகம் அவருக்கு கொடுத்தார். 40 தேவன் ஆபிராமை ஆசீர்வதித்து அவர் செய்த உடன்படிக்கையின்படியும் மெல்கிசேதேக்கு அவரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின்படியும் அவருக்கு ஐசுவரியங்களையும் கனத்தையும் நிலங்களையும் நித்திய சுதந்திரமாக கொடுத்தார். மெல்கிசேதேக்கு விசுவாசமுள்ள மனுஷன். மெல்கிசேதேக்கை அறியாத ஒருவருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்ப்பு. ஆதியாகமம் அதிகாரம் 14 யோசனைகளை தேடுங்கள். 26 மெல்கிசேதேக்கு விசுவாசமுள்ள மனுஷன்.
நீதியைச் செய்தவன் ஒரு குழந்தையாக இருந்தபோது அவன் தேவனுக்கு பயந்து சிங்கங்களின் வாய்களை அடைத்து நெருப்பின் வன்முறையை அணைத்தான். 27 இவ்வாறு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக கடவுள் ஏனோக்குடன் செய்த உடன்படிக்கையின் கட்டளைப்படி பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டான். 33 இப்போது மெல்கிசேதேக்கு இந்த கட்டளையின் ஆசாரியனாக இருந்தான். ஆகையால் அவன் சாலேமில் சமாதானத்தை பெற்று சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டான். 34 அவருடைய ஜனங்கள் நீதியைச் செய்து பரலோகத்தை பெற்று பூமியிலிருந்து பிரித்து கடைசி நாட்கள் அல்லது உலகத்தின் முடிவு வரை வைத்திருந்த ஏனோக்கின் நகரத்தை தேடினார்கள். 35 வானங்களும் பூமியும் ஒன்று கூடி தேவனுடைய புத்திரர் அக்கினியால் சோதிக்கப்படுவது போல சோதிக்கப்படுவார்கள் என்று ஆணையிட்டுச் சொன்னார். 36 இவ்வாறு நீதியை நிலைநாட்டிய இந்த மெல்கிசேதேக் தம் மக்களால் பரலோக ராஜா அல்லது வேறு வார்த்தைகளில் சொன்னால் சமாதான ராஜா என்று அழைக்கப்பட்டார். 37 அவர் தம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஆபிராமை பிரதான ஆசாரியனாகவும் தேவனுடைய களஞ்சியத்தின் காவலாளியாகவும் ஆசீர்வதித்தார். 38 ஏழைகளுக்காக தசமபாகம் பெறும்படி தேவன் நியமித்தவர். பைபிள் பிற்சேர்க்கையில் ஆல்மா அதிகாரம் 13 இப்போது என் சகோதரரே, நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற பலனை தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போது நீங்கள் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பீர்கள். 14 மெல்கிசேதேக்கின் நாட்களில் இருந்த மக்களைப் போல உங்களை தாழ்த்துங்கள். நான் சொன்ன அதே முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இருந்து என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியத்துவத்தை பெற்றுக்கொண்டார். 15 ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தியவர் இந்த மெல்கிசேதேக்குதான். ஆம், நம் தந்தை ஆபிரகாம் கூட தனக்குச் சொந்தமான அனைத்திலும் 10 ஒரு பங்கை கொடுத்தார். 16 தேவனுடைய குமாரனை மக்கள் எதிர்நோக்கும்படி அது அவருடைய கட்டளையின் ஒரு மாதிரியாகவோ அல்லது அவருடைய கட்டளையாகவோ இருக்கும்படி தங்கள் பாவ மன்னிப்புக்காக அவருக்காக எதிர்நோக்கும்படி இந்த கட்டளைகள் இப்படியாக கொடுக்கப்பட்டன. Abram of the Most High God, possessor of heaven and earth. Joseph Smith translation. Genesis chapter 14 JST. Genesis chapter 14 verses 25 to 40. Compare Genesis chapter 14 verses 18 to 20. Melchizedek blesses Abram. Melchizedek's great ministry and the powers and blessings of the Melchizedek priesthood are described. 25 And Melchizedek lifted up his voice and blessed Abram. 26 Now Melchizedek was a man of faith, who wrought righteousness, and when a child he feared God, and stopped the mouths of lions, and quenched the violence of fire. 27 And thus, having been approved of God, he was ordained an high priest after the order of the covenant which God made with Enoch. 28 It being after the order of the Son of God, which order came, not by man, nor the will of man, neither by father nor mother, neither by beginning of days nor end of years, but of God. 29 And it was delivered unto men by the calling of his own voice, according to his own will, unto as many as believed on his name. 30 For God having sworn unto Enoch and unto his seed with an oath by himself, that every one being ordained after this order and calling should have power, by faith, to break mountains, to divide the seas, to dry up waters, to turn them out of their course. 31 To put at defiance the armies of nations, to divide the earth, to break every band, to stand in the presence of God, to do all things according to his will, according to his command, subdue principalities and powers.
And this by the will of the Son of God, which was from before the foundation of the world. 32 And men having this faith, coming up unto this order of God, were translated and taken up into heaven. 33 And now, Melchizedek was a priest of this order. Therefore he obtained peace in Salem, and was called the Prince of Peace. 34 And his people wrought righteousness, and obtained heaven. And sought for the city of Enoch, which God had before taken, separating it from the earth, having reserved it unto the latter days, or the end of the world. 35 And hath said, and sworn with an oath, that the heavens and the earth should come together, and the sons of God should be tried so as by fire. 36 And this Melchizedek, having thus established righteousness, was called the King of heaven by his people, or, in other words, the King of peace. 37 And he lifted up his voice, and he blessed Abram, being the high priest, and the keeper of the storehouse of God. 38 Him whom God had appointed to receive tithes for the poor. 39 Wherefore Abram paid unto him tithes of all that he had, of all the riches which he possessed, which God had given him more than that which he had need. 40 And it came to pass, that God blessed Abram, and gave unto him riches, and honor, and lands for an everlasting possession, according to the covenant which he had made, and according to the blessing wherewith Melchizedek had blessed him. Melchizedek was a man of faith. Imagine you were introducing Melchizedek to someone who didn't know him. What would you say? Look for ideas in Joseph Smith translation. Genesis chapter 14:26 Now Melchizedek was a man of faith, who wrought righteousness, and when a child he feared God, and stopped the mouths of lions, and quenched the violence of fire. 27 And thus, having been approved of God, he was ordained an high priest after the order of the covenant which God made with Enoch. 33 And now, Melchizedek was a priest of this order. Therefore he obtained peace in Salem, and was called the Prince of Peace. 34 And his people wrought righteousness, and obtained heaven, and sought for the city of Enoch which God had before taken, separating it from the earth, having reserved it unto the latter days, or the end of the world. 35 And hath said, and sworn with an oath, that the heavens and the earth should come together, and the sons of God should be tried so as by fire. 36 And this Melchizedek, having thus established righteousness, was called the King of heaven by his people, or, in other words, the King of peace. 37 And he lifted up his voice, and he blessed Abram, being the high priest, and the keeper of the storehouse of God. 38 Him whom God had appointed to receive tithes for the poor. In the Bible Appendix, Alma chapter 13:13 And now, my brethren, I would that ye should humble yourselves before God, and bring forth fruit meet for repentance, that ye may also enter into that rest. 14 Yea, humble yourselves even as the people in the days of Melchizedek, who was also a high priest after this same order which I have spoken, who also took upon him the high priesthood forever. 15 And it was this same Melchizedek to whom Abraham paid tithes, yea, even our father Abraham paid tithes of 1/10 part of all he possessed. 16 Now these ordinances were given after this manner, that thereby the people might look forward on the Son of God, it being a type of his order, or it being his order, and thus that they might look forward to him for a remission of their sins, that they might enter into Hamish Books.
கைகுலுக்கல் ஏன் எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை அவருக்கு விளக்குங்கள். அவர் ஆங்கிலேயர், அவருக்கு புரியவில்லை. நீ உன் பெயரைச் சொல்லப் போகிறாயா என்று கேட்டார். நான் என் கன்னத்தை உயர்த்தினேன். நான் அமிஷ் என்பதால் நீ ஏன் அதை அறிய விரும்புகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளியேறிய போதும் நான் முகம் சுளித்தேன். என் தந்தை என்னிடம் சொல்வது போல், நான் பேசுவதற்கு முன்பு யோசிக்க வேண்டும். என் தலையில் வரும் முதல் வார்த்தைகளைச் சொல்லும் பழக்கம் எனக்கு இருந்தது. பெரும்பாலான நேரங்களில் அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மன்னிக்கவும். அது முரட்டுத்தனமாக இருந்தது. அவர் சிரித்தார். உன் நேர்மை எனக்கு பிடிக்கும். அது புத்துணர்ச்சியூட்டுகிறது, குறிப்பாக நீ தொலைக்காட்சியில் பணிபுரியும் போது. நான் என் புருவத்தைச் சுருக்கினேன். அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இங்கே எல்லோரும் முன்னேற முயற்சிக்கிறார்கள், சில சமயங்களில் அது வஞ்சகத்தை எடுக்கும். உன் நண்பனும் கூட. நான் அவரை பார்த்து கண் சிமிட்டினேன். பெய்லி? ஒருபோதும் இல்லை. பெய்லி எனக்கு தெரிந்த மிகவும் நேர்மையான ஆங்கிலேயர்களில் ஒருவர். உண்மைதான், பல ஆங்கிலேயர்களும் சுவிஸ்மின் ஸ்வீட்ஸில் உள்ள வாடிக்கையாளர்களும் எண்ணப்படுவதில்லை என்பது எனக்கு தெரியாது. ஆங்கிலேயர்களா என்று அவர் கேட்டார். அதற்கு என்ன அர்த்தம்? நான் முகம் சுளித்தேன். அங்கே நான் மீண்டும் என் மனதை பற்றி அதிகமாக பேசினேன். ஒருவேளை என் அப்பா சொன்னது சரியா இருந்திருக்கலாம். அது Explain to him why a handshake would make me uncomfortable. He was English, and he wouldn't understand. Are you going to tell me your name? He asked. I lifted my chin. I don't know why you would want to know it since I'm Amish. Even as the words left my mouth, I grimaced. As my father used to tell me, I should think before I spoke. I had a tendency to say the first words that came into my head. Most of the time those words shouldn't be shared. I'm sorry. That was rude. He laughed. I like your honesty. It's refreshing. Especially when you work in television. I wrinkled my brow. What do you mean by that? Everyone here is trying to get ahead, and sometimes that takes deceit. Even your friend. I blinked at him. Bailey? Never. Bailey is one of the most honest Englishers I know. Granted, I didn't really know that many Englishers, and the customers in Swissman Sweets didn't count. Englisher? He asked. What does that mean? I frowned. There I went speaking too much of my mind again. Maybe my father had been right, and it. Piano books. கடவுளின் சட்டம் எவ்வளவு இனிமையானது ஒன்று. இந்த பாடலில் உள்ள குறிப்புகளின் தாள பெயர்களை சொல்லும் போது உச்சரிப்புகளை சமமாக தட்டவும். 2. பாடலை வாசித்து ஒவ்வொரு சாவியின் பெயரையும் பாடுங்கள். 3. பாடலை வாசிக்கும் போது அதன் வார்த்தைகளை பாடுங்கள். இந்த பாடலின் முதல் அளவு ஒரே ஒரு உச்சரிப்பை கொண்டுள்ளது. அளவின் முதல் 2 உச்சரிப்புகள் பாடலின் கடைசி அளவீட்டில் உள்ளன. தொடக்கத்தில் காணப்படும் மற்றும் பகுதி அளவீடுகளைச் சேர்ந்த குறிப்புகள் அனாக்ரூசிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பாடல்களில் பொதுவானவை, ஏனெனில் அவை இசையின் அளவை பாடல் உரையின் மீட்டருடன் பொருந்த அனுமதிக்கின்றன. நடத்தும் பாடநெறி பக் 28 ஐ பார்க்கவும். இந்த பாடலில் உள்ள சில குறிப்புகளை இணைக்கும் வளைந்த கோடுகளை கவனியுங்கள். இந்த வரிகள் அவதூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன, மேலும் இந்த 2 குறிப்புகளும் பாடலின் ஒரே எழுத்து அல்லது வார்த்தையின் மீது பயன்படுத்தப்படுகின்றன என்பதை குறிக்கின்றன. இசைச்சொற்களின் சொற்களஞ்சியத்தில் அவதூறுகளை பற்றி மேலும் படிக்கவும். பிதா நம்மை மிகவும் நேசித்தார். 1.
இந்த பாடலில் உள்ள தாளங்களின் பெயர்களைச் சொல்லும்போது உச்சரிப்புகளை சமமாக தட்டவும். 2. பாடலை வாசித்து ஒவ்வொரு சாவியின் பெயர்களையும் பாடுங்கள். 3. பாடலை வாசிக்கும்போது அதன் வார்த்தைகளை பாடுங்கள். பாடலில் இந்த சின்னங்களை தேடுங்கள். இவை ஃபெர்மாட்டாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் அவை குறிப்புகளை அவற்றின் மதிப்பை விட சற்று நீளமாக வைத்திருக்க உங்களை அனுமதிக்கின்றன. 40. Cuán dulce la ley de Dios 1. Marque con palmadas los acentos de manera uniforme mientras dice los nombres rítmicos de las notas de este himno. 2. 21. Toque el himno y cante el nombre de cada tecla. 3. Cante la letra del himno mientras lo toca. El primer compás de este himno tiene solo un acento. Los primeros 2 acentos del compás están en el último compás del himno. Las notas que se encuentran al principio y que pertenecen a compases parciales se llaman anacrusis. Estas son comunes en los himnos debido a que ellas permiten que el metro de la música se compagine con el metro del texto del himno. Véase el curso de dirección musical, PAC. 28. Note las líneas curvas que conectan algunas de las notas de este himno. Estas líneas se llaman ligaduras e indican que esas 2 notas se emplean sobre la misma sílaba o palabra del himno. Lea más sobre las ligaduras en el glosario de términos musicales. El Padre tanto nos amó 1. Marque con palmadas los acentos de manera uniforme mientras dice los nombres rítmicos de las notas de este himno. 2. 22. Toque el himno y cante los nombres de cada tecla. 3. Cante la letra del himno mientras lo toca. Busque estos símbolos, en el himno. Estos se llaman fermatas, y le permiten alargar las notas un poco más de su valor. 40. Consonant box. நேற்று ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபினிஷிங் டைம். ஆனால் இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் நிறுவப்பட்டவுடன் தொழில்நுட்பமே ஆன்லைன் செய்தி அறிக்கைகள் மற்றும் வாழ்க்கை வடிவமைக்கும். எனவே கணினி அடிப்படையிலான தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகளுக்கு அடித்தளமாக இருக்கும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை புரிந்து கொள்வது முழு கதையையும் சொல்லாமல் போகலாம். அந்த மாற்றங்களை புரிந்து கொள்வது கதையின் ஒரு முக்கிய பகுதி சொல்கிறது. மற்றும் இணையத்தில் இயக்கப்படும் பத்திரிகைகள் மாற்றத்தை புரிந்து கொள்வதற்கு முற்றிலும் அவசியம். இது 2வது. செய்தி ஊடகத்தின் தொழில்நுட்ப செயல்படுதல். நவம்பர் 1951 சிபிஎஸ் எட்வர்ட் ஹார் மொரோ மற்றும் அவரது கூட்டாளியும் சகல ஊழியருமான இப்ரைன்லி ஆகியோரால் தயாரிக்கப்பட்ட நெட்வொர்க் என்று புதிய
தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடங்கியது. அடுத்து ஆகஸ்ட் 1948 மொத்தம் 18 தொலைக்காட்சி நிலையங்களை கொண்ட 4 தொலைக்காட்சி நெட்வொர்க் கிழக்கு கடற்கரையில் உள்ள 9 நகரங்களுக்கு கோஆக்சியல் கேபிள் மூலம் இணைக்கப்பட்டு குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தேசிய மாநாடுகளின் நேரடி ஒளிபரப்பின. மேலும் அவர்களின் ஆதாரங்களான நேர்காணலை முன்கூட்டியே ஒத்திகை பார்க்க கூடாது என்பது வலியுறுத்தினார். அடுத்த ஓ நீதி மெலிசியன், நாம் என்ன செய்ய போகிறோம்? நான் எரிச்சல் அடைவது போல் நடித்தேன். ஆனால் மெலிஸ் எங்களுடன் பாதுகாப்பாக இருப்பதில் ரகசிய மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அவனுக்கு அதிக உயிர்கள் இல்லை. மேலும் மலேசியன் பூனை டீனா ஒருபோதும் வென்டர்லேண்டுக்கு செல்லவில்லை. இல்லையே. அப்பொழுது மெலிசியஸ் எங்கள் காலடியில் கம்பள பையில் தூங்கினாள். புரிஞ்சிச்சு ஆட்டம். அவன் அம்மா சொன்னாள், நீ தொந்தரவு செய்யக்கூடாது. ஆகாமின் அம்மா 3 குழந்தைகள் பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தார். சோர்வாக தெரிகிறாள் என்பதில் சந்தேகமில்லை. எங்கள் ஜனாதிபதிகளின் பெயரிடப்பட்ட தெருக்களை கடந்து ராமிங் அவென்யூவுக்கு சென்றோம். நான் என் தலைமுடியை மீண்டும் பின்னி விட்டேன். கண்ணாடியில் இருக்கும் பெண்ணை பற்றி நான் நினைக்க விரும்பவில்லை. ஒத்துழைப்பு பலதரப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து புதுமை ஊக்குவிக்க அதிக முன்னோக்கும் யோசனையையும் எவ்வாறு கொண்டு வருவது என்பதை நாங்கள் விவாதித்தோம்.
உங்கள் திறன் தன்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல். உங்கள் நிறுவனத்தின் யதார்த்தங்கள் தற்போதையவை நிறுவன அமைப்பு போதனை பட்ஜெட் கொடுக்க குறைவான கட்டுப்பாடுகள் புதுமையான உருவாக்கம் தற்போதைய ஊழியர்களின் திறன் மற்றும் பொது முன்னேற்ற ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும் என்பது பற்றி இணைப்பு இல்லாத வலுவல் தொழில்முறை அடையாளங்கள் முயற்சி செய்வது தோல்வியை இயலாமைக்கு வழிவகுக்கும் என்று பேசன் 2010 சுட்டிக்காட்டினார்கள். 17 நவம்பர் 17 நாம் மிகவும் கடினமான உழைத்து அடைந்த ஒரு அடையாளத்தை புரிந்து கொள்வதில் நமது தொடர்ச்சியான வெற்றி தங்கியுள்ளது என்றும் நாம் கற்பனை செய்கிறோம். செயல் புதுமை இறுதியில் நடவடிக்கை தேவை. புதுமை பற்றிய நாம் சிந்திக்கும்போது எல்லா பாதிக்கும் பெரிய மாற்றங்களையும் பற்றி அடிக்கடி சிந்திப்போம். அவர் அழுத்தத்தை உணர்ந்து இருக்க வேண்டும். அவர் தனது கைகளை சட்டையில் கீழ் துடைத்து மேலே பார்த்து பந்தை பறக்க விட்டு முதல் ஷாட்டை ஒரு ஸ்டிக் மூலம் மூழ்கடித்தார். நீங்கள் அவரது நிமித்திய காணலாம். நாங்கள் அதை செய்துவிட்டோம். நாங்கள் லவ் ஹாப்பில் இருந்தோம். நாற்பத்தி 3 ரன்னில் 3 வினாடிகள் பவுன் நீள பந்து ரோபிரிங் விசில் ஒலித்தது. நான் மைதானத்தில் இறங்கி ஓடி தடுப்பில் அமர்ந்தேன். என்னால் பண்ண முடியுமா? கஷ்டமா இருக்கு. வரும் நோக்கி okay friends, bye.